இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம். இரு மாநிலங்களும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை என மத்திய அமைச்சர் உறுதி. தமிழக அரசின் நீட் ஆய்வுக்குழு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விளம்பரத்துக்காக வழக்கு போடப்பட்டதாக பாஜகவுக்கு கண்டனம். தடுப்பூசி பற்றாக்குறையால் பல இடங்களில் மக்கள் ஏமாற்றம். 1 கோடி தடுப்பூசிகள் ஒதுக்குமாறு மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். டெல்லியில் தாமதமாக தொடங்கிய பருவமழை வெள்ளக்காடாக மாறியது தலைநகரம். வணக்கம். வணக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது என்ற இடத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. பெங்களூர் நகரின் குடிநீர் தேவைக்கு என்று அந்த மாநில அரசு தெரிவித்த போதும் 67.16 TMC தண்ணீரை தேக்கும் வகையில் பெரிய அளவிலான அணை கட்டப்பட உள்ளதால் காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு வெகுவாக குறையும். எனவே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் 13 கட்சிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அணை கட்டும் முயற்சியில் ஈடுபடும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாட்சிமைக்கு சவால் விடும் கர்நாடகத்தின் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சர்கள் எந்தவிதமான அனுமதிகளையும் வழங்கக்கூடாது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பெங்களூரில் கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா மற்றும் அமைச்சர்கள் குழுவினர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து மேகதாது அணை கட்ட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஷெகாவத் மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில நலன்கள் காக்கப்படும் என்று உறுதியளித்தார். Central will play its own role. Whatever we need to do, we have to do. We have to keep balance and we have to do justice to both the states. We have to satisfy everyone. This is our stand and we will work on that. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடியூரப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலம் குறித்தும் பேச விரும்பவில்லை என்று கூறினார். மேகதாதுவில் அணை கட்டும் பணி விரைவில் தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பேருந்து நிலையம் முன்பு காவிரி உரிமை மீட்பு குழுவினர் கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டியில் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். டெல்டா மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு திரு எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காவிரி உரிமை மீட்பு குழுவினர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சையில் ரயில் நிலையம் முன்பு காவிரி உரிமை மீட்பு குழுவினர் திரு எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்றத்தை அணுகி தடை வாங்க வேண்டும். அங்கே கட்டுமானத்திற்கான பொருள்கள் குவிக்கப்படுகின்றனவா என்பதை அறிய உண்மை அறியும் குழுவை அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுக்க வேண்டும். அந்த நிலுவையில் உள்ள வழக்கை தொடர ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க காவிரி காப்பு போராட்ட நாள் என்று ஒரு நாளை அறிவித்து குமரிமுனையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு மேகேதாட்டை கட்டாதே, மேலாண்மை ஆணையம் சொல்லுகின்ற தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடு என்ற முழக்கத்துக்கு போக வேண்டும். திருச்சி பேருந்து நிலையம் அருகே கர்நாடக அரசை கண்டித்து உருவ பொம்மை எரிக்கும் போராட்டத்தில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் MP திரு லிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியிலும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரு எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு அமைத்த நீட் ஆய்வுக்குழு செல்லும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் பாஜக தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. நீட் தேர்வால் தமிழக மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு A.K. ராஜன் தலைமையில் குழு ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைத்தது. இந்த குழு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீட் தேர்வுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது என்பதால் தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவுக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தன. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீட் பாதிப்பு குறித்து மக்களிடம் தமிழக அரசு கருத்து கேட்பது குறித்து கேள்வி எழுப்ப நீங்கள் யார் என்று திரு கரு நாகராஜனுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழக அரசு அமைத்துள்ள குழு உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது அல்ல என்று கூறிய தலைமை நீதிபதி பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மட்டுமே குழு அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
மாநில அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கு விளம்பரத்திற்காக போடப்பட்டுள்ளதாகவும் மனுதாரரின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் கூறினர். பின்னர் தீர்ப்பளித்த நீதிபதிகள் நீட் ஆய்வுக்குழுவுக்கு தடை விதிக்க மறுத்து திரு நாகராஜனின் மனுவை தள்ளுபடி செய்தனர். ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுடைய குறைகளை கேட்பதில் அதில் என்ன உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, அந்த மாதிரி குறைகளே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பி அதுக்கு அவங்களால பதில் அளிக்க முடியவில்லை. அதனால் இந்த ரிட் மனு இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு நீட் தேர்வு காரணமாக ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய மட்டுமே குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கோ மத்திய அரசின் சட்டங்களுக்கோ எதிரானது இல்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நீட் தேர்வில் பங்கேற்கும் வகையில் பாடத்திட்டத்தின் தரம் உயர்த்தப்படலாம் என்பதால் குழு நியமனம் வீண் செலவு என்பது ஏற்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்தனர். மக்கள் கருத்து கேட்பு தொடர்பான கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற நீதிபதிகள் மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையை தடுக்கும் வகையில் மாநில அரசு தனது அதிகார வரம்பை மீறவில்லை என்று கூறினர். இந்நிலையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதே பிரதான நோக்கம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இதனிடையே நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நீதிபதி திரு ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் நாளை தாக்கல் செய்ய உள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் குறைந்த எண்ணிக்கையிலேயே கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாநிலத்தின் பல பகுதிகளில் போதுமான அளவில் தடுப்பூசிகள் இல்லாத நிலை நிலவுகிறது. மேட்டுப்பாளையம், காரமடை, தாகனூர் மையங்களில் 10 நாட்களுக்கு பிறகு இன்று 1400 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என அறிவிக்கப்பட்டதால் நேற்று இரவு முதலே மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். இன்று காலை ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல நேரிட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 100 மையங்களில் தலா 100 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டதால் பலர் ஏமாற்றம் அடைந்தனர். கோவை பீளமேட்டில் உள்ள தடுப்பூசி மையத்தில் இரவு முதலே பலர் காத்திருந்த நிலையில் 250 பேருக்கு மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்பட்டதால் தடுப்பூசி போட முடியாதவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். துடியலூர் பகுதியில் தடுப்பூசி கிடைக்காதவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நஞ்சுண்டாபுரம் தடுப்பூசி முகாமில் நள்ளிரவு முதல் பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் வரிசையில் காத்திருந்தவர்கள் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் ஏமாற்றமடைந்தனர். திருச்செங்கோடு சீதாராம்பாளையம் பகுதியில் உள்ள தடுப்பூசி மையத்தில் ஏராளமானவர்கள் குவிந்ததால் தடுப்பூசி போடப்படாது என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ராசிபுரத்தில் தடுப்பூசிக்கு டோக்கன் பெற தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காமல் முண்டி அடித்தவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம், செங்கற்பட்டு உள்ளிட்ட பல இடங்களிலும் போதுமான தடுப்பூசிகள் இல்லாததால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டிற்கான தடுப்பூசி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வது கடினமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் சரியான அளவில் தடுப்பூசிகள் கிடைக்க 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தமிழக அரசின் கையிருப்பில் 3,96,780 தடுப்பூசிகள் உள்ளதாகவும் தடுப்பூசிகள் வரவர மாநிலம் முழுவதும் பிரித்து அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடர் மழை பெய்து வருவதால் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் 16 நாட்கள் தாமதமாக பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. டெல்லி லோடி சாலை பகுதியில் 2 சென்டிமீட்டரும், சஃப்தர்ஜங் மற்றும் பாலம் பகுதியில் 2.5 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வாகனங்கள் தண்ணீரில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. டெல்லி, நொய்டா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 2.5 சென்டிமீட்டர் முதல் 6.5 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யும் என்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மலை மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்மசாலாவில் பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சண்டிகர் மணாலி சாலை, மணாலி லே சாலையிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
பீகார் மாநிலத்தில் பருவமழை தொடங்கி கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடான நிலையில் முஷாஃபர் நகரை சூழ்ந்துள்ள வெள்ளம் இன்னும் வடியவில்லை. இதனால் சுற்று வட்டார பகுதிகளில் கிராம சாலைகள் மூழ்கியதால் படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் முயற்சியால் நவீனமாக மாறியுள்ளது. சிறுகாட்டூர் கிராமத்தில் 1955ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படித்த பலரும் தற்போது அரசு துறைகளில் உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர். இன்றைய நிலையில் 87 மாணவர்கள் படித்து வரும் இந்த பள்ளி மழைநீர் ஒடுகும் அளவிற்கு கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. 2013ஆம் ஆண்டில் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்ற திருமதி காந்திமதி கடந்த ஆண்டு பொதுமக்களின் உதவியுடன் தனியார் நிறுவனத்தை அணுகியதை அடுத்து அந்த நிறுவனத்தினர் பள்ளியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த உதவினர். தனியார் நிறுவனம் எங்கள் பள்ளிக்கு மாணவர்களுக்கு குடிநீர் வசதி போர்வெல் அமைத்து தந்தார்கள் மற்றும் மாணவர்களுக்கு கழிவறை கட்டிடம் கட்டப்பட்டது. மாணவர்கள் கை கழுவுவதற்கு வசதி செய்து தரப்பட்டது. நவீனமாக மாற்றப்பட்டுள்ள பள்ளியில் ஆசிரியர்கள் அக்கறையுடன் கற்றுத் தருவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்களும் தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்க்க ஆர்வம் காட்டுகின்றனர். எங்கள் பிள்ளைங்க கூட ப்ரைவேட்டில் படிக்கிற பிள்ளைங்க இப்போ நாங்கள் இந்த வருஷம் இங்கே சேர்த்துருக்கோம். திருக்காட்டில் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஊர் கூட புத்தூர்லேருந்து அள்ளியூர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து சேர்க்குறாங்க பிள்ளைங்கள. ஸ்கூலு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்ச முறையில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே உள்ளே இருக்குது. தண்ணியிலேருந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே உள்ளதான். எல்லாம் நல்ல முறையில் இருந்துட்டு. கொரோனா காலத்திற்கு பிறகு பள்ளியை பார்த்த பெற்றோரும் மாணவர்களும் பாடம் நடத்த திரைப்பட கருவி, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்து பரவசம் அடைந்துள்ளனர். வைரஸ் பரவல் அபாயம் காரணமாக பள்ளிக்கு மாணவர்கள் வர முடியாத சூழ்நிலையில் தற்காலிகமாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தனிநபர் இடைவெளியுடன் இந்த பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். இந்தியாவில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 31,000ஆக குறைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,443 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. 49,007 பேர் குணமாக்கியுள்ள நிலையில் 2,020 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 40,66,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் பேருந்து நிலையத்தின் பெயர் தேசிய கவி குவெம்பு என தமிழில் எழுதப்பட்டதை கன்னட அமைப்பினர் அழித்துச் சென்றதை தமிழர்கள் மீண்டும் தமிழில் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த சனிக்கிழமை திரு வாட்டாள் நாகராஜ் தலைமையில் போராட்டம் நடத்திய கன்னட அமைப்பினர் தமிழ் பெயரை அழித்துச் சென்றனர். பேருந்து நிலையத்தின் பெயரை மீண்டும் தமிழில் எழுதிய தமிழர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ராணுவத்தில் பணியாற்றி வீரமரணமடைந்த தமிழக வீரர்கள் 4 பேர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் சோளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தாயார் திருமதி குருவம்மாள், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராகிமானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் தாயார் திருமதி சித்ரா, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் மனைவி திருமதி பிரியங்கா, திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சபரிநாதன் தாயார் திருமதி மனோன்மணி ஆகியோருக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்கினார். முதுகெலும்பு தசை செயலிழப்பு சிகிச்சைக்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு கோரி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். உயிர்காக்கும் மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கல்லூரிகளை திறப்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி தொடங்கும் என்று கூறினார். சென்னையில் கொசு உற்பத்திக்கு காரணமான இடங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தவும் ஜிகா வைரஸ் தொற்றை தடுக்கவும் சென்னை முழுவதும் கொசு ஒழிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொசு உற்பத்தி செய்யும் இடங்களின் உரிமையாளர்களுக்கு 100 ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக தமிழகத்தில் பேருந்துகள் கட்டணம் உயராது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அம்மா குடிநீர் ஆலையை ஆய்வு செய்த அவர் மகளிர் இலவச பேருந்து சேவை திட்டத்தில் 40% பெண்கள் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 60% பெண்கள் பயணிப்பதாக கூறினார். மகா சிவராத்திரிக்கு பொது விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திக்குறிச்சி மகாதேவர் கோயில், குழித்துறை, அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்த அவர் கோயில் யானைகளுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். மதுரையில் பிபி குளம் கண்மாயை 40 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. 22 ஏக்கரில் இருந்த கண்மாயில் 15 ஏக்கரை ஆக்கிரமித்து 200க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகள் கட்டப்பட்டுள்ளன. வீடுகளை இடிக்க மக்கள் நேற்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடைகளை மட்டும் இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் திருப்பூரில் ஒரு வாரம் முழுமையாக வேலைக்கு வந்தால் 2 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என வைக்கப்பட்டுள்ள விளம்பரம் வைரலாக பரவி வருகிறது. பனிய நிறுவனத்தில் ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை நியமித்து உற்பத்தி செய்யும் ஈஸ்வரன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் இந்த விளம்பரத்தை கொடுத்துள்ளனர். இதன் மூலம் தேவையான தொழிலாளர்கள் வேலைக்கு கிடைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 397 புள்ளிகள் உயர்ந்து 52,770 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 120 புள்ளிகள் அதிகரித்து 15,812 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 88 ரூபாய் உயர்ந்து 36,144 ரூபாயாகவும் 1 கிராம் 4,518 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 74 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அமைத்த நீட் ஆய்வுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் பாஜக தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் குறைந்த எண்ணிக்கையிலேயே கரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.